நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் லெசன் யூனிட் 3 சிவிக்ஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன் வந்து என்ன பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்க 2 ஹவுசஸ், அப்புறம் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளிக்கு என்ன பவர், கவுன்சிலுக்கு என்ன பவர், ஹை கோர்ட்டுக்கு என்ன பவர் அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். போலாமா இந்த லெசனுக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, the council of ministers are collectively responsible to the state legislature because எல்லா முடிவுகளையும் நம்ம லெஜிஸ்லேச்சர்ல எடுக்கிறது யார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் இந்த மாநில சட்டமன்றத்தின் கூட்டாக பொறுப்பானவர்கள் அப்படின்றாங்க. ஸோ இந்த மக்களுக்கு எது நடந்தாலும் சரி, இல்லைன்னா சட்டசபையில் எது நடந்தாலும் சரி, யார் அதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஏன்னா அங்கே இருக்கிறது யாரு, அந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறது ஃபுல்லாகவே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். If a no confidence motion is passed by the legislative assembly, the state ministry shall resign. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், அசம்பிளியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நிறைவேற்றப்பட்டால் the entire ministry have to resign. எல்லா மினிஸ்டரும் ரிசைன் பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக தான் எலெக்ஷன் வரணும். ஸோ ஏன்னா அந்த ஆளும் கட்சி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அந்த மற்ற மெம்பர்ஸ், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா the entire ministry have to resign. Article 163 provides for a council of ministers to aid and advise the governor. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் 163 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இந்த அமைச்சரவையோட வேலை என்ன அப்படின்னா கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான், அவரோட வேலையை செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்யறது அவங்களோட வேலை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட வேலை. Then Article 164 Part 1 holds that the chief minister shall be appointed by the governor. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாரு, கவர்னர் தான், ரைட்? Then Article 164 1A states that the total number of ministers, including the chief minister, in the council of ministers in a state shall not exceed 15% of the total number of members in the legislative assembly. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரையுமே என்ன பண்ண முடியாது, எம்எல்ஏ எல்லாரையுமே மினிஸ்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ 15% of the total elected representatives, total number of members in the legislative assembly, இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 234. இந்த 234ல் 15% தான் மினிஸ்டர்ஸாக இருக்க முடியும். ஸோ 234ல் 15% alone, 15% of the total strength of the total legislative assembly can be appointed as a ministers. மற்றவங்க எல்லாரும் எம்எல்ஏ தான், சரியா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான். ஸோ அதில் அந்த டோட்டல் 234ல் 15% தான், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், 15% தான் என்ன பண்ண முடியும், மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். அது வந்து ஆர்டிக்கல் 164 1A இதுதான் சொல்லுது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது வந்து உனக்கு ஒரு பேராகிராஃப் கொஷின். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபே இதுதான். ஸோ இதில் வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 9 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் 8ஆவது நீ எழுது, ஃபுல் 5 மார்க்ஸ் யூ வில் கெட், ரைட்? ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், it formulates and decides the policies of the state and implements them effectively. ஸோ நம்ம கவர்மெண்ட்டோட, அதாவது நம்ம மாநில அரசுக்கான கொள்கைகள், அரசின் கொள்கைகளை உருவாக்குறது யார் அப்படின்னா நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்க தான் அந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி சில பாலிசிஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் தெம் எஃபெக்டிவ்லி. இம்ப்ளிமெண்ட்னா என்ன, நடைமுறைப்படுத்துறது. ஸோ அதை நடைமுறைப்படுத்துறதும் அவங்க தான். ஸோ பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதும் அவங்க தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். தென் செகண்ட் பாயிண்ட், it decides the legislative programs of the legislative assembly and sponsors all important bills.
ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னா எந்தெந்த நிகழ்வுகள், அதாவது இந்த அசம்பிளியில் என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் அப்படின்றத முடிவு செய்யறது யார் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் தான். அந்த அதே மாதிரி முக்கியமான பில்ஸ்க்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதும் மினிஸ்டர்ஸ் தான். அந்த பில் பாஸ் ஆனாதான் என்னது சட்டமாகும் இல்லையா? ஸோ அந்த பில்லை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதான் இட் கேன் பிகம் அன் ஆக்ட் ஆர் அ லா இல்லையா? ஸோ அந்த மாதிரி பில்லை, இம்பார்ட்டன்ட் பில்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். தென் தேர்ட் ஒன், it controls the financial policy and decides the tax structure for the welfare, public welfare of the state. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட நிதி கொள்கையை கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ எந்த மாதிரியான டேக்ஸை வந்து மக்களுக்கு விதிக்கணும், எதை வந்து நீக்கணும், அந்தந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை மக்கள் நலனுக்காக டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ டோட்டல் ஃபினான்ஷியல் பாலிசியை டிசைட் பண்ணுறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அது அவங்களோட வேலை. ஸோ புதிய வரி விதிக்கலாமா இல்லை பழைய வரியை எதையாவது குறைக்கலாமா அப்படின்ற எல்லாத்தையும் முடிவு பண்ணுற அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரைட்? இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட், ஆஃப் த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். that is, it makes the important appointments of the heads of the departments. அதாவது நிறைய துறைகளோட தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் யார் அப்பாயிண்ட் பண்ணலாங்க அப்படின்னா கவர்னரும் சீஃப் மினிஸ்டரும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற நேம்ஸை பரிந்துரை செய்யறது, ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். இவர் நல்லவராக இருக்கார், இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம், இவர் வந்து பிரபலமான இருக்கார் அந்த துறையில், இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சஜஷனை யார் கொடுப்பாங்க? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் இட் இஸ் லெஃப்ட் வித் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவர்னர் டு டிசைட். ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சஜஷன்ஸை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தென் இட் டிஸ்கஸ் அண்ட் takes efforts on the dispute with other states. இப்போ நமக்கும் கர்நாடகாக்கும் ஆந்திராக்கோ இல்லைன்னா கேரளாக்கோ இல்லை நமக்கு வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை எல்லாரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அசம்பிளியில். அதுக்கப்புறம் அந்த துறையை சேர்ந்த மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவார். எந்த மாநிலத்தோட எந்த ஸ்டேட்டோட நமக்கு பிரச்சனையோ அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவார். சரியா? ஸோ இதெல்லாம் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு அடுத்த ஸ்லைடில். இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்னன்னு பாரு. இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரப்போசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரிசர்வ். அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செலவுகளை சமாளிக்க, ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே செலவு. ஸோ எதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு அந்த திட்ட அறிக்கையை, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுற, அந்த ப்ரப்போசலை ரெடி பண்ணுற ஒரு வேலையும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு. தென் 7th பாயிண்ட், இட் டிசைட்ஸ் ஆல் த பில்ஸ் வெதர் ஆர்டினரி பில் ஆர் மணி பில்ஸ் to be introduced in the legislative assembly. ஸோ ஒரு பில் வந்தது அப்படின்னா அது மணி பில்லா ஆர்டினரி பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ ஏன்னா ஆர்டினரி பில் வந்து 2 ஹவுஸ்லையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆனால் மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. ஸோ ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அது ஆர்டினரி பில்லா மணி பில்லா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு பவரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்குது. Each minister of the Council of Ministers supervises, controls, coordinates the department concerned. So ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் என்ன வேலை அப்படின்னா அவரை சார்ந்த துறை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறது. இது எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக கண்காணிக்கிறது, கட்டுப்படுத்துறது, ஒருங்கிணைக்கிறது, இது எல்லாம் அவரோட வேலை. So he supervises, controls and then coordinates the department concerned. அவங்க துறை, ஒதுக்கப்பட்ட துறையில இருக்கிற எல்லா ஆஃபீஸஸையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அவரோட வேலை. Then last point, the annual financial statement called as the budget is finalized by the Council of Ministers. ஸோ நம்மளோட ஆண்டோட வரவு செலவு கணக்கு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஏன்னா பிப்ரவரி மாதம் எப்பயுமே பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு வெறும் டிஸ்கஷன் ஆன் பட்ஜெட் தான் ஓடும் அசம்பிளியில். ஸோ அது எல்லாம் எல்லா மெம்பர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பட்ஜெட்டை ஓகே பண்ணாதான் அதை அடுத்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால பட்ஜெட் அப்படிங்கிறது நம்மளோட வரவு செலவு கணக்கு. அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஏதாவது டவுட் இருக்காமா? இந்த 9 பாயிண்ட்ஸ் எழுதினா உனக்கு 5 மார்க்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு அதாவது மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எவ்ரி ஸ்டேட். ஒரு நம்ம டோட்டலாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. 28 ஸ்டேட்ஸ்லையுமே லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ரைட்? most of the states have only unicameral legislature, that is legislative assembly. பட் எல்லா மேக்ஸிமம் ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா we have unicameral legislature. யூனி அப்படின்னாலே ஒன் அண்ட் சிங்கிள்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒரே ஒரு லெஜிஸ்லேச்சர் தான் இருக்கு. தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தேர்ட் பாயிண்ட் பாரு. சம் ஸ்டேட்ஸ் ஹேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஆனால் சில மாநிலத்தில் இந்தியாவில் we have பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பைனாலே டூன்னு அர்த்தம். அதாவது மொத்தம் எவ்வளோ இருக்கு? 2 ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஹேவ் காட் 2 லெஜிஸ்லேச்சர். அதாவது 2 லெஜிஸ்லேச்சர் இருக்கு, 2 ஹவுஸ் இருக்கு. ஒன்று வந்து லோவர் ஹவுஸ், இன்னொன்று அப்பர் ஹவுஸ். நம்ம பார்லிமெண்ட்ல எப்படி இருக்கு? ராஜ்யசபா லோக்சபான்ற மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்றது லோவர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸ். சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் பார். லோவர் ஹவுஸ், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். ஸோ லோவர் ஹவுஸ்ன்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதில் ஃபுல்லாக வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். அதாவது மக்கள் பிரதிநிதிகள் தான் இங்கே இருப்பாங்க. ஏன்னா லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாருமே டைரக்ட் எலெக்ஷன்ல வந்தவங்க. அதாவது எம்எல்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம தான் ஓட்டு போட்டு வந்தவங்க. ரைட்டா? அப்பர் ஹவுஸ் பாரு, அடுத்த பாயிண்ட் பாரு. அப்பர் ஹவுஸ், த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் represents special interests like teachers, graduates and local governments. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். அந்த மெம்பர்ஸை யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, டீச்சர்ஸ் இருப்பாங்க, கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க, அதாவது பட்டதாரிகள் இருப்பாங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணவங்க தான் இதில் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற பாப்புலேஷன் டைரெக்டாக ஓட்டு போட்டு அப்பர் ஹவுஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு சில பர்டிகுலர் மெம்பர்ஸ், அதாவது டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்பர் ஹவுஸ் மெம்பர்ஸை. சரியா? ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா 2 லெஜிஸ்லேச்சர் இருக்கிற ஸ்டேட்ஸ்னு அர்த்தம். இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. இதில் 5 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் 2 ஹவுசஸ் இருக்கு. ரைட்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2 இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் we have only one, that is லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இப்போ இந்த படம் பார்க்குற இல்லையா, இதுதான் நம்ம தமிழ்நாடு தலைமை செயலகம், அரசு தலைமை செயலகம் போட்டுருக்கலையா, இதுதான் நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. In Tamil Nadu, according to the strength of the Legislative Assembly, 234 members, the number of ministers may be up to 36, that is 15% of 234. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ 2-3 ஸ்லைடு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 15% தான் என்னவா இருக்க முடியும்? மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ இப்போ 234ல் 15% எவ்வளவு அப்படின்னா 36 தான். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு 36 மினிஸ்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட அசம்பிளி. இது நிறைய இடத்துல ஃபோட்டோலாம் பார்த்துருப்பேன், நியூஸில் அடிக்கடி பார்த்துருப்பேன் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் லோவர் ஹவுஸ் எப்படி வேணால் இதை சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ரியல் சென்டர் ஆஃப் பவர் இன் த ஸ்டேட். ஏன் அப்படின்னா ஆல் த டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஒன்லி இன் த லோவர் ஹவுஸ். ஆக்சுவலாக அப்பர் ஹவுஸ் வந்து எந்த பவரும் கிடையாது. ஏன்னா எல்லா டெசிஷனும் லோவர் ஹவுஸில் தான் எடுப்பாங்க. அதனால தான் எல்லா ஸ்டேட்டுமே வந்து அப்பர் ஹவுஸ் தேவையில்லை
அப்படின்ட்டு அதை எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு 5 states மட்டும் அதை வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் a real center of power in the state. Next point, it consists of members directly elected by the people on the basis of adult franchise. அதாவது இந்த ஹவுஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே they are all directly elected by the people through direct election. direct electionனா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது 18 வயசு முடிந்த எல்லாருமே நேராக போய் ஓட்டு போட்டு அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ எம்எல்ஏவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவங்க தான் எம்எல்ஏ. எம்எல்ஏயோட அப்ரிவேஷன் என்ன? எம் மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்ஏ. ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த எம்எல்ஏவெல்லாம் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அடல்ட்னா 18 வயசு மேலே இருக்கிறவங்க, ஃப்ரான்ச்சைஸ்னா ரைட் டு ஓட். ஸோ 18 வயசு முடிஞ்சு ஓட்டுரிமை இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலாம்? ஓட்டு போட்டு அவங்களோட தொகுதிக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டு. ஸோ அவங்களால மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஹவுஸ் தான் எது? இந்த லோவர் ஹவுஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. The strength of the assembly varies from state to state depending on the population. ஆமா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 234 சொல்றோம் இல்லையா? அது எதை பொறுத்து 234 கான்ஸ்டிடியூவன்சியா பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், அங்கெல்லாம் பார்த்தோன்னா 500க்கு மேலே இருக்கும். ஓகே, இப்போ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மிசோரம், திரிபுரா, நாகாலாந்துலாம் பார்த்தோன்னா 15, 20 அவ்வளோதான் இருக்கும் நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏஸ். புரியுதா? ஏன் அப்படின்னா தே ஆர் டிவைடட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷனை பொறுத்து தான் கான்ஸ்டிடியூன்சியை டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு பொறுத்து அந்த கான்ஸ்டிடியூன்சியை டிவைட் பண்ணும்போது எந்த ஸ்டேட்டில் வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கோ அங்கே கம்மியாக ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க லோயர் ஹவுஸ்க்கு. எந்த ஸ்டேட்டில் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கோ அதை நிறைய கான்ஸ்டிடியூன்சியாக பிரிப்பாங்க. அப்போது அங்கேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் லோயர் ஹவுஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. நான் அதான் சொன்னேன், இப்போ நமக்கு 234 அப்படின்னும் போது இப்போது உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தோன்னா 500க்கு மேலே இருக்கும் அதோட ஸ்ட்ரென்த்து, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்து. புரிஞ்சுதா? இப்போது ஏதாவது டவுட் இருக்கா? தென் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எலெக்ஷன் எம்எல்ஏக்கு நடக்குது. ஸோ த டேர்ம் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 5 years. 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக அந்த அரசாங்கம் அமைச்சிட்டே இருப்பாங்க. இட் கேன் பி டிசால்வ் ஈவன் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டேர்ம். ஸோ நான் ஏற்கனவே இதை வந்து நிறைய வாட்டி படிச்சிருக்கோம், கவர்னர்லையும் படிச்சிருக்கோம். கவர்னர் பை யூசிங் 356 ஆர்டிகல்ஸ் கேன் டிசால்வ் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஈவன் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம், 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி கூட கலைக்க முடியும். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? நம்ம கவர்னருக்கு இருக்குது. ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து லோவர் ஹவுஸ் பார்த்தோம். இப்போ அந்த லோவர் ஹவுஸோட அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட காம்போசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The Legislative Assembly of Tamil Nadu consists of 235 members, out of which 234 members are directly elected by the people from the constituencies on the basis of adult franchise, and one member is nominated by the governor from the Anglo-Indian community. So இதை வந்து நான் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து டைரக்ட் எலெக்ஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்னு அப்படின்னு பார்த்தோம்னா 234 தான். ஸோ டோட்டல் தமிழ்நாடு கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 235 மெம்பர்ஸ் ஆர் தேர் அந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அதில் 235ல் 234 ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் த்ரூ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்க தொகுதியில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ண முடியும். சரியா? அண்ட் ஒருத்தர் மட்டும் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து கவர்னரால் செலக்ட் பண்ண வருவார், அதாவது நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா ஸ்லைடில் பார்த்துருக்கோம். ஸோ காம்போசிஷன், அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இங்கே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட்ஸ் 2 of its member as ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பதவி பிரமாணம்லாம் எடுத்த உடனே முதல் தடவையாக அசம்பிளியில் மீட் பண்ணுவாங்க இல்லையா எல்லா எம்எல்ஏஸும். அப்போ அவங்களுக்குள்ள ஒருத்தரை வந்து ஸ்பீக்கராகவும் இன்னொருத்தரை வந்து டெபுட்டி ஸ்பீக்கராகவும் எலெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ ஸ்பீக்கர் இல்லாத நேரத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் கேன் டிஸ்சார்ஜ் த டியூட்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ரெண்டாவது இருக்கிற ஹவுஸ் எது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், தட் இஸ் அப்பர் ஹவுஸ். ஆக்சுவலாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஒன்லி ஒன் ஹவுஸ். யூனிகேமரா லெஜிஸ்லேச்சர்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு லெஜிஸ்லேச்சர் தான் இருக்குது, தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தட் இஸ் அப்பர் ஹவுஸ், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது விதான் பரிஷத். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ நம்ம இந்தியாவிலேயே வந்து 28 ஸ்டேட்ஸில் வந்து ஒன்லி 6 Indian states have got both houses, that is the legislative assembly and the legislative council. சரியா? So the legislative council is the upper house of state legislature. So upper house எது அப்படின்னா legislative council தான். The Vidhan Parishad, அதாவது legislative council forms the part of the state legislature of India. So இந்தியாவோட state legislatureல விதான் பரிஷத் அதாவது அப்பர் ஹவுஸ் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் ஒரு பகுதி அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி வந்து மொத்தமே இந்தியாவிலேயே 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன் 6 of India's 28 states, the legislative council serves as an indirectly elected upper house of the bicameral legislature. ஸோ இந்த 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் bicameral legislatureஆக இருக்குது. பைனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டூன்ட்டு. இந்த 2 அசம்பிளியும் கவுன்சிலும் இருக்கிற 6 ஸ்டேட்ஸ் என்னன்றதையும் பார்த்தோம் போன ஸ்லைடில். இட் இஸ் ஆல்சோ எ பெர்மனன்ட் ஹவுஸ் பிகாஸ் இட் கேனாட் பி டிசால்வ்ட். ஸோ ராஜ்யசபா மாதிரி இட் இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ், இட் கேனாட் பி டிசால்வ்ட். பட் லோக்சபா கேன் பி டிசால்வ்ட். அது வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாதிரி இல்லையா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லோக்சபாவும் ஒரே மாதிரி இருக்கும், ராஜ்யசபாவும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? It is also a permanent house because it cannot be dissolved. இதை வந்து dissolve பண்ண கலைக்கவே முடியாது இந்த legislative council. Every member of the legislative council, that is MLC, serves for a 6-year term. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? Every member of the legislative council, அதாவது ராஜ்யசபால எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 150க்கு 50 50 50 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும் சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் நடக்கும். 2/3 of the members retired every 2 years. சாரி 1/3 of the members retired every 2 years. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். 1/3 of the members ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க 6 வருஷம் முடிஞ்ச உடனே. ஸோ the term of office for the members of the legislative council is for 6 years. புரியுதா? ஸோ 1/3 of the members retired every 2 years. ராஜ்யசபால எக்ஸாம்பிளோட சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும். So the chairman, the chairperson is the presiding officer of the upper house. So இதுல presiding officer யாரு அப்படின்னா legislative councilல chairman. legislative assemblyல presiding officer யாரு? speaker. இதே தான் நம்ம லோக்சபா ராஜ்யசபாக்கு. லோக்சபாக்கு ஸ்பீக்கர், ராஜ்யசபாக்கு chairman இல்லையா? ஸோ இது அப்படியே நீ வந்து லோக்சபா ராஜ்யசபாவோட கம்பேர் பண்ண அப்படின்னா ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? சரி, நம்ம ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதுதான் நம்மளோட ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். இது வந்து பாரிஸ் கார்னர் இல்லை இருக்கு. அண்ட் டு யூ நோல பாரு, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட் பை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் in 1986. The act came into force on the 1st November 1986. அதாவது 1st November 1986க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்டேட்லேயும் தமிழ்நாடுலேயும் 2 ஹவுஸ் இருந்தது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டுமே இருந்தது. பட் நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் பில் பாஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எங்கள் மாநிலத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹவுஸ் தான், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான், கவுன்சில் கிடையாது. 1986ல நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கவுன்சில் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு அபாலிஷ் பண்ணியாச்சு. சரியா? திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சம்டைம்ஸ் யூ மே கெட் திஸ் இன் ஒன் வேர்ட் ஆல்சோ. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்மா, ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் கொஸ்டினும் கூட இந்த லெசனில். அதாவது என்னெல்லாம் அதோட பணிகள், சட்டமன்றத்தோட செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் இருக்குது. த லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 ஹெட்டிங் கீழேயும் ஒரு 2 3 பாயிண்ட் எழுதினாலே உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும்.
ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஸோ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், legislative powers. The state legislature can pass laws on all subjects mentioned in the state list as per the constitution. அதாவது நம்ம ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டை பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா பொதுப்பட்டியல். அதில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு என்ன, அதில் வந்து என்னென்ன துறையில் வந்து சட்டம் இயற்றத்துக்கான அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த துறையில் எல்லாத்திலையும் லா பாஸ் பண்ணுற அதிகாரம் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது. ஸோ த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பாஸ் லா ஆன் த சப்ஜெக்ட் விச் ஆர் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன துறைகள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த துறைகளில் சட்டம் இயற்றத்திற்கான அதிகாரம் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது, அதாவது அசம்பிளிக்கு இருக்குது. தென் செகண்ட் பாயிண்ட், இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் த கன்கரண்ட் சப்ஜெக்ட். ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கிற சில துறைகளில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், சட்டம் இயற்ற முடியும். ஸோ இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், பொதுத்துறை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பொதுத்துறையில் இருக்கிற, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவாக இருக்கிற பட்டியலில் கூட என்ன பண்ணலாம், பொதுப்பட்டியலில் கூட லா பாஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் நம்ம அசம்பிளிக்கு இருக்குது. தென் த ஸ்டேட் made a law in concurrent list will become inoperative when the center also passes a law on the same subject. சரி, இப்போ கன்கரண்ட் சப்ஜெக்டில் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு துறையில் நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு துறை இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு சட்டம் இயற்றிருக்கோம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் அதே சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ ஹவ் காட் த பவர் டு மேக் லாஸ் இல்லையா? ஸோ இப்போ கன்கரண்ட் சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு துறையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம். புரியுதா? இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதே துறையில் கான்கரண்ட் சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றினால் then the law made by the state government become inoperative. ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது 35% ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. அதே சப்ஜெக்டில் அதே துறையில் அதை வந்து 40% இல்லை 30% அதிகரிச்சோ குறைச்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண அந்த சட்டத்துக்கு தான் அதிக மதிப்பு உண்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண அந்த சட்டத்துக்கு மதிப்பு கிடையாது. ஸோ தட் லா பிகம் inoperative, கேன்சல் ஆகிடும். புரியுதா? ஸோ த பாசிங் ஆஃப் அ பில் into a law follows the same procedure as in the Union Parliament. Every bill passes through 3 readings. ஸோ ஒரு பில், அதாவது ஒரு மசோதா எப்படி வந்து சட்டமாகுது அப்படின்னா இட் ஹாஸ் டு ஃபாலோ சம் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர்னா யூனியன் பார்லிமெண்ட்டில் எப்படி வந்து ஒரு பில் ஆக்டாக மாறுதோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும். ஸோ 3 ரீடிங், எவ்ரி பில் ஹேஸ் டு பாஸ் த்ரூ 3 ரீடிங். 3 வாட்டி அதை படிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ரிப்போர்ட் ஸ்டேஜுக்கு போகும், அப்புறம் செலக்ட் கமிட்டி ஸ்டேஜுக்கு போகும், ஃபைனலாக தான் அது ஓட்டிங் நடக்கும். அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஓட்டெடுப்பு நடக்கும் கடைசியாக தான். சரியா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பில் ஹேவ் டு ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர். அது ஆர்டினரி பில்லாக இருந்தாலும் சரி, மணி பில்லாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான் யூனியன் பார்லிமெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் சரி. ஸோ தென் இட் பிகம்ஸ் அன் ஆக்ட் வித் அ கவர்னர்ஸ் அசென்ட். அதுக்கப்புறம் இந்த பில் வந்து அசம்பிளியில் பாஸ் ஆன உடனே இது கவர்னருக்கு போகும். கவர்னர் சைன் பண்ண உடனே தான் இந்த பில் கேன் பிகம் அன் ஆக்ட். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் பவர்ஸ். The legislature controls the finances of the state. ஸோ மொத்த நம்ம மாநிலத்தோட மொத்த நிதி நிலைமை யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம லெஜிஸ்லேச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ the legislature controls the total finance of the state. The lower house enjoys greater power than the upper house in money matters. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி ராஜ்யசபாக்கு மணி மேட்டர்ஸில் எந்த ஒரு பவரும் இல்லையோ அதே மாதிரி தான் அப்பர் ஹவுஸ்க்கு மணி மேட்டரில் எந்த பவரும் கிடையாது. ஸோ லோவர் ஹவுஸ் என்ஜாய்ஸ் மோர் பவர் தேன் த அப்பர் ஹவுஸ் ரிகார்டிங் மணி மேட்டர்ஸ். மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோயர் ஹவுஸில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் த லோவர் ஹவுஸ் ஆர் இன் த அசம்பிளி.
ஸோ லோவர் ஹவுஸ்லயோ அதாவது அதுக்கு இன்னொரு பேர், லோவர் ஹவுஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, அசம்பிளி. ஸோ அசம்பிளியில மட்டும்தான் மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட், நாட் இன் எனி அதர் ஹவுஸ். No new tax can be levied without the sanction and permission of the assembly. So புதுசா ஏதாவது ஒரு வரி விதிக்கணும் அப்படின்னா இந்த lower house அதாவது அசம்பிளியோட பெர்மிஷன் இல்லாம no new tax can be levied on the people. மக்கள் மேல புதிய வரி அவங்களா என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டா என்ன பண்ண முடியாது, புதிய வரியை விதிக்க முடியாது. ஸோ யாரோட பெர்மிஷன் வேணும், அசம்பிளி பெர்மிட் பண்ணா மட்டும்தான் நியூ டாக்ஸஸ் கேன் பி லெவிட் ஆன் பீப்புள். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்லாம் என்ன மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி அசம்பிளி. இப்போ அந்த அசம்பிளியில் என்ன நடந்தாலும் முழு பொறுப்பு யாருக்கு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தான். பிகாஸ் தே ஆர் த டிசைடிங் அத்தாரிட்டி இல்லையா? ஸோ அதனால முழு பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்கு. Then the ministers have to answer questions asked by the members of the legislature. So அவங்களுக்கு இன்னொரு ஒரு அதிகாரமும் இருக்கு. அதாவது the ministers have to answer the questions asked by the members of the legislature. இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, members of the legislature, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மினிஸ்டர்ஸ்க்கு, அமைச்சர்களுக்குலாம் இருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு டெய்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த செஷன் வந்து கொஸ்டின் ஹவர்னு வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு அசம்பிளி கூடுது அப்படின்னா 10லேருந்து 11 இஸ் கொஸ்டின் ஹவர். ஸோ இப்போ யார் வேணா என்ன பண்ணலாம், எதிர்கட்சி கட்சிகளில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீ இன்னைக்கு காலையில் வந்துட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது அமைச்சரால் இல்லையா? ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதாவது 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ அவன் வந்து அதாவது த பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 14 நாள் கழிச்சு நீ அந்த கொஸ்டினை அந்த அசம்பிளியில் கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் ஹவர்னு. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம திரும்பவும் படிப்போம். சரியா? ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் அலாட்டட் ஃபார் கொஸ்டின் ஹவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து ஒன்லி ஃபார் கொஸ்டின் ஹவர். And they can be removed from office if the assembly passes a vote of no confidence motion against the ministry. So அசம்பிளியில் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் பாஸ் பண்ணி அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா the entire ministry have to resign. ஸோ மொத்த மினிஸ்ட்ரியுமே என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணணும். ஆர் அதை வந்து மொத்த அசம்பிளியுமே வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம், அப்புறம் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், இப்போ ஜுடிஷியரி. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லெசனில் ஜுடிஷியரியில் ஹை கோர்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹை கோர்ட், த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் originated in India in 1862 when the High Court were set up at Kolkata, Bombay and Madras. இதை மும்பைன்னு இப்போ பேர் மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ கொல்கட்டா, மும்பை அண்ட் சென்னை. ஸோ இது மூணுத்துலலாம் முதல்ல ஹை கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் 1862 when we were under the British government. ஸோ நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்க, ஹை கோர்ட் அப்படின்றது அதாவது கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த 3 பிரசிடென்சிலையும். The high courts are the highest courts at state level. State level highest court of appeal எது அப்படின்னா ஹை கோர்ட் தான். இந்தியாவில் highest court of appeal எது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். Third point, the Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states or for 2 or more states and union territory. So யூஸ்வலாகவே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்கணும். பட் நம்ம 7th Amendment Act 1956 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு ஹை கோர்ட் வேணாம். ஸோ அதாவது பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹை கோர்ட். அந்த பவர் வந்து பார்லிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது 2-3 ஸ்டேட்ஸுக்கு சேர்ந்து ஒரு ஹை கோர்ட் இருக்கலாம். இப்போ சின்ன ஸ்டேட்ஸாக இருந்தால் காமனாக ஒரு ஹை கோர்ட் இருக்கலாம். அதே மாதிரி 2-3 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு சேர்ந்து ஒரு ஹை கோர்ட் இருக்கலாம். ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க.
ஸோ பார்லிமெண்ட் கேன் டிசைட் 2-3 ஸ்டேட் சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக இருந்தால் 2-3 ஸ்டேட்ஸுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு. ரைட்? எனி டவுட்? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2-3 ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு பாரு. த ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் த யூனியன் டெரிட்டரி சண்டிகர். சண்டிகர்ன்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. பஞ்சாப், ஹரியானா இது 2 ஸ்டேட்ஸு. இந்த 2 ஸ்டேட்ஸ் ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு காமனாக ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருக்குது, சண்டிகரில் இருக்குது. சரியா? த ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாத்தி இஸ் காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு காமனாக ஒரே ஒரு ஹைகோர்ட் கவுஹாத்தியில் இருக்குது. கவுஹாத்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. ரைட்டா? ஸோ 4 ஸ்டேட்ஸ்க்கு எது அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு ஹைகோர்ட் தான், அது கவுஹாத்தியில் இருக்குது. அடுத்தது த ஹைகோர்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாத்தி as its benches in Itanagar, Kohima and ஐஸ்வால். இது எல்லாமே வந்து நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசத்தோட கேபிட்டல். அங்கெல்லாமும் அதோட பிரான்ச் இருக்குது, பெஞ்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் இருக்கிறது சென்னையில், ஆனால் அதோட பெஞ்ச் இருக்கிறது மதுரையில். மதுரையில் ஒரு ஹைகோர்ட் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் ஃபார் சவுத் இந்தியா, தட் இஸ் சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லா கேஸும் வாதாடுறதுக்காக சென்னைக்கு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக மதுரையில் ஒரு பெஞ்ச் இருக்குது நமக்கு. ரைட்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா இதுலேயும் பெஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஆனால் ஹைகோர்ட் மேஜராக இருக்கிற எல்லா கேஸும் எங்கே வரணும்? ஹைகோர்ட் ஆஃப் கவுஹாத்திக்கு தான் வரணும். Then Delhi, though not a state, has its own separate high court. டெல்லின்றது ஸ்டேட் கிடையாது, ஆனாலும் அதுக்கு தனியாக என்ன இருக்குது? ஹை கோர்ட் இருக்குது. இது வந்து கேபிட்டல், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, ஆனால் அதுக்குன்னு தனியாக ஹை கோர்ட் இருக்குது. எவ்ரி ஹை கோர்ட் ஹேஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஒரு ஹை கோர்ட்லேயும் என்ன இருப்பாங்க? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அவர் கீழே நம்பர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நம்ம தமிழ்நாட்டில் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ சீஃப் ஜஸ்டிஸும் எவ்வளோ ஹைகோர்ட் இருக்குது, எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் இட் வேரிஸ். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தியா, 4-5 ஸ்டேட்ஸுக்கும் சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம், இல்லை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் தேர் ஆர் 25 ஹைகோர்ட்ஸ் ஃபார் 28 ஸ்டேட்ஸ். மொத்தமாக இருக்கிறது 28 ஸ்டேட்ஸ். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஹைகோர்ட் எவ்வளோ? 25 தான் இருக்குது. சரியா? பெஞ்சஸ்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. முதல்ல மொத்தமாக இருக்கிற ஹைகோர்ட்ஸ் மட்டும், டோட்டல் ஹைகோர்ட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி இஸ் 25 ஃபார் 28 ஸ்டேட்ஸ். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இது ரெண்டும் உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ இஃப் யூ லிசன் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இது நான் ஏற்கனவே நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயும் படிச்சிருக்கோம், அதே தான். So in their judicial capacity, the High Court of the Presidency Town, that is Presidency Townலாம் அப்போ எப்போ எதுவாக இருந்தது? மும்பை, கொல்கத்தா, மெட்ராஸ் இல்லையா? have both original and appellate jurisdiction, while other high courts have mostly appellate jurisdiction. முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹை கோர்ட் ஆரம்பித்த புதுசில் வந்து இந்த 3 கோர்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது இந்த பிரசிடென்சியில் இருக்கிற 3 ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் அண்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை, அதாவது டைரக்டாக ஃபைல் பண்ணலாம் கேஸை, மேல்முறையீட்டுலேருந்து வர கேஸஸையும் ஹியர் பண்ணுற அதிகாரம் இருந்தது. ஆனால் மற்ற ஹை கோர்ட் ஆர் ஆல் மோஸ்ட்லி அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். மேல்முறையீடு மட்டுமே என்ன பண்ணக்கூடிய, லிசன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ட்டாக மட்டும் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த 3 பிரசிடென்சியில் இருக்கிற கோர்ட் மட்டும்தான் can hear both original jurisdiction and appellate jurisdiction. ஒரிஜினல் அப்படின்றது என்ன? டைரக்டாக ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ லோவர் கோர்ட்லேருந்து கேஸை தோற்று நீ வந்து அப்பீல் பண்ணி மேலே வர பற்றியா ஹைகோர்ட்டுக்கு, அந்த கேசஸ்லாம் அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். ஸோ இந்த 2 கேஸையும் ஒரிஜினல் அண்ட் அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் கேசஸை ட்ரையல் பண்ணுற அதிகாரம் இந்த 3 பிரசிடென்சியில் இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு தான் முக்கியமாக இருந்தது முதல்ல.
அதாவது மும்பை, கொல்கட்டா அண்ட் மெட்ராஸ் இந்த கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருந்தது. மற்ற ஹை கோர்ட்லாம் வந்து கீழேந்து வர, அதாவது அப்பீல் பண்ணி வருவாங்க இல்லையா, மேல்முறையீட்டு செஞ்சு வருவாங்க இல்லையா, அந்த கேசஸை மட்டும் விசாரிக்கிற அதிகாரம் மற்ற கோர்ட்டுக்கு இருக்கு. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி, probate, matrimonial and contempt of court they have original jurisdiction. இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் டைரக்டா எந்த கேசஸ் எல்லாம் நீ வந்து ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும்? ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமாவோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமாவோ இல்ல உனக்கு நீ வந்து உன்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால டைரக்டா நீ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சரியா, அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா நீ ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது ப்ராபேட். ப்ராபேட் அப்படிங்கிறது உன்னோட உயில் சம்பந்தமா, அதாவது வில்னு சொல்லுவோம் இல்லையா, சொத்துல யார் யாருக்கு பிரிச்சு எழுதி வச்சிருக்க அது சம்பந்தமா, உன்னோட உயில் சம்பந்தமா வில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உயில் சம்பந்தமா இருக்கிற கேஸ். மேட்ரிமோனியல், திருமண உறவுகள் சம்பந்தமா இருக்கிற கேஸ். தென் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட்டை நீ அவமதித்திருந்தால், ஸோ கோர்ட் அவமான வழக்கு அப்படின்னு போடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். டைரக்டா நீ என்ன பண்ணலாம், ஹை கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். நான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்றதை நான் சுப்ரீம் கோர்ட் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். அதாவது கீழ்கோர்ட்லேருந்து வர அப்பீல் பண்ணி மேல்முறையீட்டு பண்ணி வர கேசஸ் எல்லாம் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். As courts of appeal, all high courts entertain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as on their own. ஸோ சபார்டினேட் கோர்ட், அதாவது ஹை கோர்ட்டு கீழே இருக்கிற கோர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, அப்புறம் செஷன் கோர்ட் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு. இந்த கோர்ட்லேருந்து வர கேசஸ் எல்லாத்தையும் ட்ரையல் பண்ற அதிகாரம் நம்மள ஹை கோர்ட்டுக்கு வரும். கீழேந்து வர கேசஸ் எல்லாம், அது சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேசஸாக இருந்தாலும் சரி, சரியா? And they have, however, no jurisdiction over the tribunals established under the law relating to the armed forces of the country. So ஆனா இந்த ஹை கோர்ட்டுக்கு எதுல ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னா, அதாவது ஆயுதம் சார்ந்த வழக்குகள் வரும் இல்லையா, அதாவது ராணுவ ஆயுதம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த மாதிரியான வழக்குகளை வாதாடுறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து விசாரிக்கிறதுக்கோ ஹை கோர்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி, அதாவது நம்ம ராணுவம் சார்ந்த வழக்குகள் எல்லாத்தையும் வந்து ராணுவ தீர்ப்பாயங்கள், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்குன்னு தனியா ஒரு கோர்ட் இருக்கு, மிலிட்ரி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராணுவ தீர்ப்பாயங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ராணுவ அதிகாரியோ இல்லைன்னா ஒரு சோல்ஜரோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹை கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியா கோர்ட் இருக்கு. அந்த அவங்க தான் அந்த மாதிரி, அதாவது ராணுவர்களை சோல்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் அந்த ராணுவ தீர்ப்பாயங்களுக்கு, அதாவது மிலிட்ரி ட்ரிபியூனல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு, ஹை கோர்ட்டு கூட கிடையாது, சரியா? ஸோ ராணுவம் சம்பந்தமாக எந்த வழக்கையும் ஹை கோர்ட் விசாரிக்க முடியாது. ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ புக்கில் கொடுத்துருக்க டு யூ நோ பாரு. ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் is the one of the 3 high courts in India established in the 3 presidency town Bombay, Kolkata and Madras by letters patent granted by Queen Victoria bearing the date 26 June 1862. The High Court building is the second largest judicial complex in the world after London. So எவ்வளவு பெரிய பெருமை பாரு நம்மளோட சென்னை ஹை கோர்ட்டுக்கு. அந்த ஹைகோர்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஜுடிஷியல், அதாவது வழக்காடு மன்ற ஒரு கட்டிடம். இது ஃபர்ஸ்ட் வந்து லண்டன்ல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கோர்ட்டு, அதுக்கு 2வது இருக்கிறது நம்ம சென்னை ஹைகோர்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோர்ட் கட்டியிருக்காங்க. 1962 ஜூன் 26th இந்த ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க குயின் விக்டோரியாவால். ஸோ முதல்ல 3 கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, மும்பை, சென்னை, கொல்கட்டா. இந்த 3த்துல மிகப்பெரிய பில்டிங் எது அப்படின்னா நம்மளோட தான். உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது பில்டிங் எது அப்படின்னா நம்மளோட சென்னை ஹைகோர்ட் தான். ஸோ ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட இன்னொரு பவர் என்ன அப்படின்னா, the High Court has the power of superintendence over all courts and tribunals functioning in its territorial
territorial jurisdiction except military courts or tribunals. அதாவது ஹை கோர்ட்டுக்கு இன்னொரு பவர் இருக்கு அப்படின்னா, அதாவது ராணுவ நீதிமன்றங்களை தவிர்த்த, அதாவது military tribunals சொல்றோம் இல்லையா, military courts or military tribunals, இவங்க இந்த கோர்ட்டை தவிர்த்த மீதி எல்லா கோர்ட்டோட பணிகளை, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸை அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு வேலையும் இந்த ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஆனால் இவங்க வந்து யாரை சூப்பர்வைஸ் பண்ண முடியாது, மிலிட்ரி ட்ரிபியூனல்ஸ் கோர்ட், அந்த மிலிட்ரி கோர்ட்டை சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற மற்ற கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வேலை வந்து ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. அடுத்தது பாரு, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். All the decisions and decrees issued by the High Court are printed and are kept as a record for future references by the court as well as by the lawyers in such a need arises. Thus, it also acts as a court of record. அதாவது இப்போ ஹை கோர்ட்டில் நிறைய தீர்ப்புலாம் சொல்லுவாங்க, நிறைய கேசஸ்லாம்க்கு நிறைய தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள், தீர்ப்புகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சான்றாக, அதாவது ஒரு ப்ரூஃப் மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அழகாக ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி, ஏன்னா இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே வந்து தீர்ப்புகள்லாம் எப்படி வாசிப்பாங்க, வாசிச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒரு கேஸ் ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னா அந்த கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை, ஹை கோர்ட் சொன்ன தீர்ப்பை ஒரு உதாரணமாக வச்சு லாயரோ இல்லை ஒரு நீதிபதியோ தீர்ப்பு சொல்ல முடியும், இல்லை லாயர் அதை பேஸ் பண்ணி வாதாட முடியும். புரியுதா? ஸோ அதனால தான் ஹை கோர்ட் சொன்ன எல்லா தீர்ப்புகளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புக்கு மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் திரும்பவும் ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னா இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லாயர் வாதாடலாம், அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்புகளை ஜட்ஜஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, அதாவது ஆவணங்களை பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணங்கள் பாதுகாப்பு பெட்டகம், அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த கோர்ட் வந்து என்னெல்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதை எல்லாத்தையும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, ரைட், புக் ஃபார்மில். ஸோ இந்த சைடில் ஒரு ஃபோட்டோ இருக்குது பாரு, ஸ்டாச்சு ஆஃப் சமநீதி கண்ட சோழன் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நுழைஞ்ச உடனே இந்த சிலை தான் இருக்கும். இந்த சிலை என்ன அப்படின்னா நம்மளோட சமநீதி சோழன் அவரோட சிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ஷியலாக இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி அவரோட சிலையை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சரியா? நீ எப்பயாவது போனேன்னு பாரு ஹை கோர்ட்டில். ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இந்த லெசன் இதோட முடியுது. அடுத்த லெசனுக்கு போகலாமா? இந்த லெசனில் உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க்.